வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரளா ஸ்பெஷல் சக்கை வரட்டி. இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி, அதே டைமில் ரொம்ப ஒரு டேஸ்ட்டு. மினிமம் இன்க்ரீடியண்ட் 3 பொருள் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஆர்டிஃபிஷியலாக நம்ம எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. 3 பொருளில் 1 இயருக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டிஷ்ஷு, ஒரு ஸ்வீட்டு. ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணணுன்னு வேண்டாம், வெளியில் ஜாரில் வச்சு வச்சாலே 1 இயருக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? பலாப்பழம், இது நல்லா பெரிய பவுலுக்கு 2 பவுல் எடுத்துருக்கிறேன். இது சக்கை கூழஞ்சக்கையிலையும் பண்ணலாம், வறுக்க சக்கையிலையும் பண்ணலாம். தட் மீன்ஸ் பலாப்பழம். இதை பண்டைய காலங்களில் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு பண்ணாங்க. இப்போ நிறைய பேர் குக்கரில் வேக வச்சும் பண்ணுறாங்க, அரைச்சும் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி போட்டு நம்ம பண்ணி பார்க்கலாம். பலாப்பழத்தை விதையெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்னதாக இதே போல் கட் பண்ணி எடுத்துடுங்க. ஒரு பிளேட்டில் வச்சு நீங்கள் கட் பண்ணுங்கள். அதில் உள்ள ஜூஸ் எதுவுமே வேஸ்ட் பண்ணண்டாம், அதுவும் நல்ல ஒரு இனிப்பு தான். கட் பண்ணச்சிலே நிறைய ஜூஸ் வெளியில் வரும். நம்ம தேவைக்கு எடுத்துடுங்க. மெஷர்மெண்ட் நான் இன்றைக்கி எனக்கு ஒரு 4 கப் அளவுக்கு பலாப்பழம் வந்திருக்கு. 4 கப்புக்கு நான் 2 கப்பு அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். இது ஆக்சுவலாக வெல்லத்தில் தான் பண்ணுவாங்க, சுகர் கூட கிடையாது. அதேமாரி பாகு வச்செல்லாம் சேர்க்காதுங்க. வெல்லத்தை துருவி போட்டு சேருங்க, இல்லைன்னா நாட்டு சக்கரை போடுறேங்க. இப்போ எனக்கு இதில் 4 கப் அளவுக்கு, மெஷரிங் கப்புக்கு 4 கப்பு அளவுக்கு பலாப்பழம் இருக்குது. அதுக்கு நான் இப்போ 2 கப் அளவுக்கு மெஷர் பண்ணி வச்சுருக்கிறேன் வெல்லைப்பொடி. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடுவோம். நல்லா அடிகனமான வானலியில் போட்டு இதை கிளறுங்க. ஃபஸ்ட்டு நெய் எதுவுமே சேர்க்கண்டா, வெறும் வானலியில் போட்டு கலந்து எடுத்துடுங்க. இந்த பலாப்பழத்தில் உள்ள நீர் ஃபுல்லாகவே வற்றி வரணும். ட்ரையாக வந்ததுக்கப்புறமா மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்று ஒன்றா நம்ம சேர்க்கலாம். 3 பொருள் தான், பலாப்பழம், வெல்லம், நெய். நெய் கூட கொஞ்சமாக தான் நம்ம சேர்க்குறோம். கிளறது மட்டும் கை விடாமல் கிளறிடுங்க. அந்த இனிப்பு சுவையில் பலாப்பழத்தில் உள்ள ஜூஸ் இறங்கி அது அடி பிடிக்கும். அதனால் கை விடாமல் மீடியம் ஃப்ளேமில் கிளறிடுங்க. கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய். இது வரைக்கும் நம்ம எதுவும் சேர்க்கலை, இப்போ தான் ஃபஸ்ட்டில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறோம். கலர் சேஞ்ச் ஆகுனே தெரியுதா? பழமும் ஓரளவுக்கு வெந்துட்டு. இப்போ 2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை. கொஞ்சம் டார்க் கலரில் உள்ள சர்க்கரை சேர்த்திங்கன்னா கலர் நல்ல டார்க்காக கிடைக்கும், இல்லைன்னா கொஞ்சம் லைட் கலரில் இருக்கும். இந்த வெல்லம் உருகி அதிலிருந்து கொஞ்சம் நீர் விடும், அதில் தான் இந்த பழம் வெந்து வரும். எக்ஸ்ட்ரா நம்ம எதுவுமே சேர்க்கக்கூடாது, வாட்டர் எதுவுமே. வெல்லம் போட்ட உடனே பிடிக்க ஆரம்பிக்கும் அடி, அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிளறுங்க. வெல்லம் நல்லா உருகி பழம் வந்துட்டு எவ்வளோ நீர் வந்திருக்கு பாருங்கள். வெல்லத்தில் உள்ள நீர் அவ்வளோ, இது அவ்வளோ மறுபடியும் வற்றி வரணும்.
சீசன் டைமில் இதேமாரி செஞ்சு வச்சுட்டா ஆஃப் சீசனில் இதை நிறைய நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லாவே தண்ணி வற்றிட்டு சுருண்டு வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய், மொத்தமே நம்ம ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்க்குறோம். 2 பவுல் நிறைய பலாப்பழம் எடுத்தேன். கட் பண்ணச்சில் மெஷரிங் கப்புக்கு 4 கப் அளவுக்கு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நெய் போதுமானதாக இருக்கும். இனி ஒட்டு ஈரப்பதமும் இல்லாத அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இது சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டுக்கலாம், ப்ரெட்டோடு சாப்பிடலாம், ஒரு ஸ்வீட்டாக சாப்பிடலாம். நல்லா செராமிக் ஜார்லையாவது கண்ணாடி பாட்டில்லையாவது நீங்கள் வச்சிங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் அப்படியே இருக்கும். ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே கிடையாது. உருண்டு வர ஆரம்பிக்குது பாருங்கள். கடாய் எப்போவுமே அடிக்கனமான கடாய் எடுங்க, இல்லைன்னா நான்ஸ்டிக் எடுத்துடுங்க, இல்லைன்னா இது பண்ணுறது கஷ்டம். கிளறது இப்படி கட் அண்ட் ஃபோல்டு இந்த மெத்தடில் தான் கிளறணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒன்றா வெந்து கிடைக்கும், இல்லைன்னா சென்டர் போர்ஷன் அப்படியே இருந்துடும். நடுவில் இருந்து கட் பண்ணி எடுங்க. தண்ணி நல்லாவே வற்றி வந்துட்டு உருண்டு வருது பாருங்கள். ரொம்ப ஒரு ஈஸியான, அதே டைமில் ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி. ரொம்ப டேஸ்டான சக்கை வரட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.